தமிழ்நாடு பொருளாதாரத்தில், தொழில் முதலீட்டில், கல்வியில், வேலை வாய்ப்பில், மருத்துவத்தில், சமூக வளர்ச்சி குறியீடுகளில் வளர்ந்திருக்கு. அது ஒன்றிய அரசாலேயே மறைக்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு. உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது. பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது. பக்தர்கள் மணமகள் கூடிய ஆட்சியை நடத்துகிறோம். நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம். இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த எண்ணம் நிறைவேறாது. நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல. ஏன் நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கம் கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல. நாடு முழுக்க கடந்த 5 ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா?